சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 782வது நாமாவளி பராகாஷா. பிரத்யக்ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி. சில நாமாவளிகள்லாம் பொருள் சொல்றது அப்படிங்கிறது எப்பொழுதுமே பொதுவாகவே அம்பாள் அனுகிரகம் இல்லைன்னா இந்த நாமாவளியை புரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு இலக்கண நோக்கியலையோ ஒரு இலக்கிய நோக்கிலோயோ இந்த பொருள்களை நாம் ஒரு மொழி அடிப்படையிலே சொல்லிவிட இயலாது. அந்த வகையில் இந்த நாமாவளி காஷி அப்படின்னா பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம். எதை பிரகாசப்படுத்துறது அப்படின்னா அது ஒரு சின்ன சம்பிரதாயம். என்னன்னா, இறந்த உடல் பிரகாசமற்று போய்விட்டது, பிறந்த உடல் பிரகாசமாக ஜொலிக்கிறது. அப்ப இந்த உடலை பிரகாசப்படுத்துவது எது? இறந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குன்றி போகும், பிறந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து அடுத்தடுத்த ஸ்டேஜை பார்க்கும். அப்ப இந்த உடலை பிரகாசப்படுத்துவது எது? அதுதான் காஷி. அதை பற்றிய விஷயம் காசி. அது மாதிரி பராகாஷா, அது இந்த நாமாவளிக்குள்ளேயே உள்ளுக்குள்ள அடுத்தடுத்த பொருள் வரும். காஷ அப்படின்னு அடுத்து ஆகாஷன்னு வரும். ஆகாசம் அப்படிங்கிறது எல்லாவற்றிற்குமான இருப்பிடம். அது பூமி உருண்டையா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, நட்சத்திரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரி, அதற்கு இருப்பிடமாக இருப்பது ஆகாசம். அப்படிதானே? ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடையில தெரியக்கூடிய கருப்பு தானே ஒரு வண்ணம், ஒரு வானம் தெரிகிறது. அதானே மேகம்லாம் கடந்து பார்க்குற போது வெறும் இருட்டு தான். அதுதான் ஆகாசம். அதுதானே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே அப்படின்னு சொல்ற. அந்த ஆகாசம்ங்கிறது எல்லாவற்றிற்கும் எல்லா இயக்கத்திற்கும் காரணமானது. அப்படிதானே? காலம்பரையில் ஒரு 8 மணிக்கு ஒரு பரபரப்பான இடத்துல போன டிராஃபிக்காக இருக்கும், எல்லாம் நிற்கும், வண்டியெல்லாம் தேங்கி போகும். அதே முன்னாடி இடம் இருந்துன்னு வச்சுங்க, வேகமாக போகும். அப்போ இயக்கத்திற்கு காரணம் ஆகாசம். முதல்ல காசம் ஆன்ம வடிவு, ரெண்டாவது ஆகாசம் ஆகாய வடிவு, மூணாவது பராகாசம். இந்த பராகாசம்ங்கிறது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். பர அப்படிங்கிற ஒரு பர அபசமு அப்படின்னு உபசர்க்கம் வடமொழியில இருக்கக்கூடிய ஒரு முன்னொட்டு. இது இந்த முன்னொட்டை சேர்த்தா என்ன புரிஞ்சுக்கலாம்னா உள்ள எல்லையற்ற அப்படிங்கிற 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம். பராகாசம்னா என்னன்னா உடம்பு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய, உடம்பை விளங்க செய்யக்கூடிய, உடம்பு இயக்கத்திற்கு காரணமாகிற யாது ஒரு பொருள் உண்டோ அதற்கு பராகாசம்னு பேர். இது ஒரு தத்துவ நாமாவளி. அம்பாள் யாரு அப்படின்னா ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். சாஸ்திரங்கள் பல்வேறு விதமா சொல்றது. அபிராமி பற்று சொல்லுவாரு, உள்ளுக்குள்ள இருக்கிறத எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மே எந்தன் நெஞ்சகமோ. அவருக்கு சந்தேகம், இந்த உடம்புக்குள்ளேயே இருக்க, அப்படி ஒன்றும் சுத்தியா நான் வச்சுக்கலையேத, இந்த இதயத்துக்குள்ளேயா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இருக்கல, அம்பாள் இருக்கா. அப்ப பராகாசம் அப்படிங்கிறது என்னன்னா இதயத்து உள்ளுக்குள்ள ஒவ்வொரு உயிர் தாங்கிய உடலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிறு வெளி. ஒவ்வொரு உயிர் தாங்கிய அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. உயிர் தாங்கிய உடலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இடைவெளிக்கு பராகாசம்னு பேர். காஷ்டம்னா செத்தது, சுடுகாடு வெறும் கட்டைன்னு அர்த்தம். உயிரற்ற உடல், அது மூச்சு விடாது. ஆனா உயிருள்ள மரம் மூச்சு விடும்.
அப்போ மூச்சு விடணும்னா உள்ளுக்குள்ள இடம் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு கேப் இருக்கு. சுருங்கி விரிஞ்சாதானே இதயம் விரிஞ்சாதானே காற்று உள்ள வரும், வெளில போவான். அப்போ உள்ள வர்றது வெளில போறதுக்கு சுருங்கி விரியக்கூடிய பண்பு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தானே உயிர் உள்ள வசுக்கு பராகாசம்னு சொல்ற. உடல் தாங்கிய அனைத்து உயிருக்குள்ளேயும் அம்பாள் சிறு வெளியாக இருக்கிறாள். அந்த வெளி அறிவுக்கு காரணமாக இருப்பதுன்னு சொல்ற. அதுதான் சித்தம்பரம்னு பேரு. அம்பரம்னா வெளி, ஆகாசம். இறைவன் ஆகாசமாக எழுந்தருளிய தலம். அங்க சாமி எப்படி இருக்காருன்னு கேட்டா, அந்த பராகாசமா இருக்கக்கூடிய இடத்துல ஆகாச வடிவத்தில் இருக்கக்கூடிய சாமி எப்படி இருக்காருன்னா, 3000 தீட்சிதர் 3001 சிவபெருமான். நான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லா தீட்சிதருக்கும் ஒரே அடையாளம். எல்லாரும் புனல், எல்லாரும் சாய் கொண்ட, எல்லாருமே நான் வேற எந்த நோக்கத்திலையும் சொல்ல, சாட்சாத் சிவபெருமானுடைய நோக்கத்துல சொல்றேன். சிவபெருமானுக்கும் தீட்சிதர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம்லாம் பார்க்க முடியாது. இவர மாதிரியே அவர் இருப்பார். அதுல நீங்க கண்டே பிடிக்க முடியாது. இவன் அவன் எனவே மாணிக்க வாசகராலேயே முடியல, நம்மளால எப்படி முடியும்? மாணிக்க வாசகராலேயே பிரிச்சு பார்க்க முடியல. தீட்சிதர் வேற, அங்க இருக்கக்கூடிய நடராஜா வேற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கு உள்ளேயும் தகராகாசம்னு பேர் உள்ளுக்குள்ள இருக்கு. தகர்ன சிறுவெளி, பராகாசம் பெருவெளி, இந்த இடத்துல பரமாகாசம் உள்வெளி. இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு இந்த பராகாசாயி மகான், இந்த நாமாவளி. இது எப்படி போனாலும் அந்த பொருள் விரிஞ்சுட்டே போகும். அதை 8 நிமிஷத்துல எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. இது ஒரு மிகச்சிறந்த கலை சொல். என்ன இது மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, அம்பாள் உள்ளுக்குள்ள இருக்கா. இந்த உடம்பை இயக்கிறதுக்கு ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசமா அவ இருக்கா. அந்த வெளி, அததான் பராகாசான்னு சொல்றோம். இந்த நாமாவளி சொல்லிட்டே இருந்தா என்ன பலன்? பராகாசா பராகாசான்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அதுக்கு உண்டான மந்திர பிரயோகங்களை சொல்லிகிட்டே இருந்தா நம்மள மாதிரியே வருவான் அம்பாள். யாரு தியானம் பண்றானோ அவனை மாதிரியே வருவான். அப்ப பெண் தெய்வம் ஆண் தெய்வமா வருமா? இப்ப நான் ஒரு ஆண், நான் பஞ்சதசாட்சரி மந்திரம் ஜபம் பண்றேன், எனக்கு அம்பாள் என்ன மாதிரியே வரும். என்ன மாதிரியே இப்ப நான் ஜபம் பண்றேன்னா என்னோட வடிவத்தையே எடுத்துன்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு காட்சி அடையாளம். அப்ப அது எப்படி யோசிக்கணும்? என்ன மாதிரியே சிந்திக்கும். அப்புறம் அதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப நான் கடவுள்னா அர்த்தம் இல்லையோ? என்ன வித்தியாசம்னா, அது சங்கல்பம் பண்ணா எல்லாம் நடக்கும், இது சங்கல்பம் பண்ணா எதுவும் நடக்காது. நம்ம சாயா மாதிரி எதுக்கு? நம்ம கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு கண்ணாடியில இருக்கிற பிம்பம் இருக்கோ இல்லையோ, அது பொய், ஆனா நம்மள மாதிரியே இருக்குது, அப்படிதானே? ஆனா அது இடது வலமா தெரியும். கண்ணாடி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, இடது கையால சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வலது கையால சாப்பிட்டாலும். அந்த மாதிரி நமக்கு ஒரே வித்தியாசம் தான். அந்த வித்தியாசம் எப்படி தெரியறதுன்னா, இது சித்து, அது அஜித்து. அந்த மாதிரி அம்பாளை பார்க்க நம்ம அஜித்தாயிடும், நம்மள மாதிரியே வரும். அதுதான் பராகாசான்னு பேர். ஆத்மஸ்வரூபத்திலேயே வரும். அப்படி வந்தால் என்ன பலன் அப்படின்னா, நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கும். அதான் காமிய பலன். அம்பாள் நம்ம நினைக்கிற மாதிரியே வந்தா காமிய பலன். ஆணாகவும் அம்பாள் வருங்கிறதுக்கு இந்த நாமாவளி ஒரு சான்று. அம்பாளை கும்பிட்டா அம்பாள் இப்போ முன்னாடி மாதிரி தான் வருவா, குழந்தை மாதிரி தான் வருவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். வயோவஸ்தா விவர்ஜிதா, வயசானவளா வரமாட்டா, லலிதா பரமேஸ்வரி மாத்திரம் சின்ன வயசு உடையவளா தான் வருவா அப்படின்லாம் பார்த்தோம். ஆனா இதுல பராகாசாங்கிற வடிவம் கொடுத்துருக்கிறதுனால அம்பாள் எப்படி வருவா அப்படின்னு அந்த வச்சின்யாதி வாக்தேவதைகள்லாம் நமக்கு சொல்றதுன்னா, நம்மள மாதிரியே வரலாம், ஆணாகவும் வரலாம். லலிதா பரமேஸ்வரி ஆணாக வருவாள் உபாசகனாக. யார் லலிதாவை பத்தி அதிகமா சொல்றாளோ பேசுறாளோ அவளுடைய வடிவத்தை அப்படியே எடுத்துன்னு வந்துடும். அப்போ ஒரு ஆண், இப்ப நான் தியானம் பண்றேன்னா என் வடிவத்தில் அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான ரகசியத்தை சொல்றது, அதெல்லாம் சரிதான். இந்த பராகாசாங்கிற நாமாவளியை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா, நம்முடன் பழகுறாள்ல. இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், வீட்டில் இருக்கோம், எல்லாரோடையும் பழகிறோம்ல, அவ எல்லாரையும் வசப்படுத்திடும். இந்த ஆகாசம் வசப்படுத்தக்கூடிய பொருள். பராகாசான்னு தியானம் பண்ணா இந்த வசம் இருந்ததுன்னா எல்லாருமே நாம சொல்றதை கேட்பா. இந்த வசம் இல்லைன்னா நமக்கு பிறந்த குழந்தை கூட நம்ம சொல்றதை கேட்காது. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய உறுப்பே நம்ம சொல்றதை கேட்காது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பே.
ஆனா இந்த பராகாசாங்கிற தியானம் பண்ணும்போது எல்லாவற்றையும் வசப்படுத்தக்கூடிய வசிய பிரயோகம் இந்த பராகாசங்கிறது. அப்படியே தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா நாம நினைக்கிறது என்னவோ அது அப்படி நடக்கும். அம்பாள் நினைக்க எஸ்ய ஸ்மரண மாத்திரேன்னு ஜென்ம சம்சாரம் வந்தனாதுன்னு விஷ்ணு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி அம்பாளை நினைச்ச மாத்திரத்துல எதை நினைக்கிறோமோ அதை அனுபவ சாத்தியப்படுத்தக்கூடிய பண்பு அம்பாளுக்கு உண்டு. அந்த மாதிரி நம்மளுடைய நினைத்ததை நினைத்த வண்ணம் ஒரு சிறிதும் மாறாமல் சாத்தியப்படுத்தி தரக்கூடிய ஆற்றலை நமக்குள்ள அம்பாள் வருவா, நம்மள மாதிரியே வருவா என்பதாக லலிதா சகஸ்ரநாமம் வரையறுத்து சொல்லுகிறது அம்பாளுடைய உபாசனை ரகசியத்தை. அதை பின்பற்றி நாம் நினைத்ததை சாதிப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.